தற்போதைய அண்மை செய்தி. பிரபல மலையாள நடிகர் மம்முட்டிக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். பிரபல மலையாள நடிகர் மம்முட்டிக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்து வருகிறோம். மறைந்த பாலிவுட் பழம்பெரும் நடிகர் தர்மேந்திராவுக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரபல மலையாள நடிகர் மம்முட்டிக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. மறைந்த பாலிவுட் பழம்பெரும் நடிகர் தர்மேந்திராவுக்கும் பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் ரோஹித் சர்மாவுக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் ரோஹித் சர்மாவுக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரபல நடிகர் மாதவனுக்கு பத்மபூஷன் விருது தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். பிரபல நடிகர் மாதவனுக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரபல மலையாள நடிகர் மம்முட்டிக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரபல மலையாள நடிகர் மம்முட்டிக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. மறைந்த பாலிவுட் பழம்பெரும் நடிகர் தர்மேந்திராவுக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரபல நடிகர் மாதவனுக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் ரோஹித் சர்மாவிற்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன், இது குறித்த விரிவான தகவல். ஒவ்வொரு ஆண்டுமே குடியரசு தினத்திற்கு முந்தைய நாள் மத்திய அரசு பத்ம விருதுகளை அறிவிப்பார்கள். 2026 நாட்டின் 77வது குடியரசு தினம் நாளை காலை கோலாகலமாக டெல்லியில் கொண்டாடப்பட இருக்கிறது. இதற்கு முன்பாக தான் மத்திய உள்துறை அமைச்சகம் தற்போது பத்ம விருதுகள் என்பதை அறிவித்திருக்கிறது. மொத்தம் 131 பேருக்கு பத்ம விருதுகள் என்ற அடிப்படையில பட்டியலை வெளியிட்டிருக்கிறது உள்துறை அமைச்சகம். நாடு முழுவதுமே கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக பணி, அறிவியல், பொறியியல், பொது விவகாரங்கள், குடிமையியல் போன்ற பல்வேறு துறைகளில் இருக்கக்கூடிய சிறந்த நபர்களை இதற்காக தேர்வு செய்து அவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டுமே 3 பிரிவுகள்ல, குறிப்பாக பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ என்ற பிரிவுகள்ல பத்ம விருதுகளை மத்திய உள்துறை அமைச்சகமானது வழங்கி வருகிறது. இது குடியரசு தினம் முடிந்த அடுத்த ஓரிரு வாரங்கள்ல டெல்லியில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில குடியரசுத் தலைவர் அவர்களால் இந்த விருதுகள் என்பது வழங்கப்படுகிறது விருதாளர்களுக்கு. இந்த நிலையில்தான் இன்று வழங்கப்பட்டிருக்கக்கூடிய 131 பத்ம விருதுகள்ல பத்ம விபூஷன் விருது என்பது 5 பேருக்கும், பத்மபூஷன் விருதுகள் 13 பேருக்கும், பத்மஸ்ரீ விருதுகள் 113 பேருக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் தமிழ்நாட்டை சேர்ந்த பலருக்கும் பத்ம விருதுகள் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ், மலையாளம் உள்ளிட்ட திரையுலகை சேர்ந்த மாதவனுக்கு இந்த முறை பத்மஸ்ரீ விருது என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பத்ம பூஷன் விருது என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவற்றை தவிர கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மாவுக்கு பத்மஸ்ரீ விருது என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மயில் ஆனந்தன் சமூக சேவைக்கான பத்ம பூஷன் விருதும், அதே போல தமிழ்நாட்டை சேர்ந்த கள்ளிப்பட்டி ராமசாமி பழனிசாமிக்கு மருத்துவத்திற்கான பத்மபூஷன் விருது என்பதும் வழங்கப்பட்டிருக்கிறது. சமீபத்துல பெண்கள் கிரிக்கெட் அணி என்பது கோப்பையை கைப்பற்றி உலகம் முழுவதுமே இந்தியாவை பெண்கள் மத்தியில திரும்பி பார்க்க வைத்தது. இந்த அடிப்படையில இந்திய கிரிக்கெட் வீராங்கனை ஹர்மன் பிரீத் கவுருக்கு பத்மஸ்ரீ விருது என்பதை உள்துறை அமைச்சகமானது அறிவித்திருக்கிறது. இலக்கியத்திற்கான பத்மஸ்ரீ விருது தமிழ்நாட்டை சேர்ந்த சிவசங்கரிக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல அறிவியல் மற்றும் பொறியியல் பிரிவுல பத்மஸ்ரீ விருது என்பது விழிநாதன் காமகோடிக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த பட்டியல் என்பது நீண்டு கொண்டே இருக்கிறது. மொத்தம் 131 பேருக்கு இந்த பத்ம விருதுகள் என்பதை மத்திய உள்துறை அமைச்சகமானது அறிவித்திருக்கிறது. இதில் நாம் முன்பு குறிப்பிட்டது போல பத்ம விபூஷன் என்பது 5 பேருக்கும், பத்ம பூஷன் என்பது 13 பேருக்கும், பத்மஸ்ரீ என்பது 113 பேருக்கும் இந்த விருது என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. நாளை குடியரசு தினம், 77வது குடியரசு தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையிலே ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு பிரிவுகள்ல நாட்டில் இருக்கக்கூடிய பலரையும் கௌரவிக்கக்கூடிய வகையில மத்திய உள்துறை அமைச்சகமானது பத்ம விருதுகளை அறிவித்து வரக்கூடிய நிலையில் நடப்பாண்டுக்கான பத்ம விருது பட்டியலையும் அதிகாரப்பூர்வமாக உள்துறை அமைச்சகம் அறிவித்திருக்கிறது. இன்னும் சில வாரங்கள்ல டெல்லியில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகள்ல இந்த 131 பத்ம விருதாளர்களுக்குமே குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் பத்ம விருதுகளையும் அதற்கான பரிசு தொகையும் நேரடியாகவே வழங்குவார். அந்த நிகழ்ச்சிக்கான அறிவிப்பும் இன்னும் ஓரிரு நாட்கள்ல அதிகாரப்பூர்வமாக கிடைக்கப்பெறும். யோகேஸ்வரன், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.